இதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகின்றிருக்கிறார்கள். ஆதலால் அவர்களோடு கலந்து பேசி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற, இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளுடன் கலந்து பேசி நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலைப்படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமை குழுவாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் என்னை நேர்காணல் காணுவதற்கு வருகை தந்தபோது நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தியை போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்று என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் நீங்கள் இழுக்கு ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுகிறீர்கள். அப்படி இல்லை, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல். எனது அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார், விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் சென்று நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில், தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில், ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு பிறகு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதற்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் போது 10ஓடு அத்தோடு இது ஒன்று என்பது போல என்னை ஒப்பிட்டு சமூக, குறிப்பாக இருக்கிற மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம், நீதி அதெல்லாம் எதுவும் அவங்கக்கிட்டலாம் இருக்காது. ஒரு சில பேர்கிட்ட அதெல்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் யாராருக்காக இயங்குறாங்க, யாராருக்காக பேசுகிறாங்க என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதனால் தயவு செய்து என்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உங்களை அழைத்து சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போங்க. என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கு. அதனால் நான், இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்ப அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1, 2 நிறைவேற்றிவிட்டு பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்லுகின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில் கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் கேட்கவில்லை, நீ யார் இதையெல்லாம், நீ யார் எங்களுக்கு வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழீழ தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன்.
புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு திறந்த முதலமைச்சரிடையே நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியல் இருந்த கூட விலகி, நான் என் கட்சி இல்லை, நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியல் இருந்து கூட விலகி, நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்துக் கொண்டு பொது வாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன். ஆனால் தயவு செய்து இளைய புதிய வருகையாக வந்திருக்கிற, நான் பார்த்து பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர் கூட சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் என்னுடைய கடந்த கால வாழ்வு வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு, இதை குறித்து கிஞ்சித்தும் ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலன்னு அங்கே போயிடுவார், அங்கிலன்னு எங்கே போயிடுவார், உடனே சசிகலா தலைமையில் கூட்டத்தில் இடம் பெற்றுவார், இப்படிலாம் போட்டு எங்களுடைய இந்த போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒருவனை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் இதன் மூலம் இருகரம் கூப்பி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பிரிவு ஒரு அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும், அப்படின்லாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்க வருகை தந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அதனால் தயவு செய்து நாங்கள் சொல்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்கள் வெளியிட்டு உதவணும். எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில மீடியாக்கள் அதை டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு எங்கள் மீது ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம். இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.